கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை இந்த உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனம் யோவான் நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பதிவு செய்திருப்பது இதுதான். தென்னிந்திய திருச்சபை, அதாவது CSI திருச்சபை உருவான நாள் அன்று இந்த வசனத்தை மையப்படுத்தி இது ஒரு செம்பொருளாக இன்றளவும் பயன்படுத்தப்படுகிற இந்த வசனம். இந்த நாள் 77வது ஆண்டின் தென்னிந்திய திருச்சபை பிறந்த நாளாக நாம் அனைவரும் அனுசரிக்க இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தென்னிந்திய திருச்சபை இது ஒரு பாரம்பரியமிக்க அநேக திருச்சபைகளால் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த திருச்சபை உருவான வரலாறு சென்னை கத்தீட்ரல் ஆலயத்திலே இந்த நாள் உருவானதாக வரலாறு இருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த திருச்சபையை திருமணத்திற்கென்றும் கல்லறைக்கென்றும் பயன்படுத்துகிற ஒரு கூட்டத்தை இன்றளவும் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் அப்படி சுயநலத்துக்கென்று திருச்சபையை இந்த CSI திருச்சபை பயன்படுத்தாதபடிக்கு ஆவிக்குரிய பாதையிலே இந்த திருச்சபை விசுவாசத்தை அறிக்கையிடுகிற திருச்சபை, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்க்கின்ற திருச்சபையாக இதை பேணி காக்க வேண்டும். ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் நற்செய்தியாளர் இதை குறிப்பிடுகிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் ஐக்கியப்படவும், இந்த ஒன்றாயிருந்து ஐக்கியப்பட்டால்தான் திருச்சபை வளர முடியும், ஆத்தும அறுவடை நடைபெறும், ஆண்டவர் இதன் மீது பிரியப்படுவார். ஆனால் இந்த வசனத்திற்கு ஏற்ப அநேக திருச்சபைகளில் ஐக்கியம் உடைந்து ஒற்றுமில்லாத சூழ்நிலை, குரூப்பிசம், அதாவது குழுக்களாக பிரிந்து கட்சிக்காரர்களை போல திருச்சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 77வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற, பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற இந்த திருச்சபை நாளிலே நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஐக்கியத்தை நாம் கடைபிடிப்போம். திருச்சபை வளர்ச்சிக்கென்று பாடுபடுவோம். இந்த CSI திருச்சபையை தவறான முறையில் பயன்படுத்தாதபடிக்கு ஆவிக்குரிய பாதைக்கென்றே இந்த திருச்சபையை பயன்படுத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.